தமிழக வெற்றி கழகத்தோட எங்கள் வெற்றி தலைவரோட முதல் பிளேஸ் அந்த பரந்த விவசாயிகளை சந்திக்க வராரு. 19-20 டேட் கேட்டிருந்தோம். அந்த தேதியில் தளபதி அவர்கள் பார்க்க போகிறோம், விவசாயியை சந்திக்க போகிறாரு. பந்தோபஸ்து கேட்டோம். 20ஆம் தேதி பண்ணிக்கலாம், கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு எஸ்பி ஆஃபீஸ் சொல்லியிருக்காங்க. அது தகுந்த மாதிரி 20ஆம் தேதியில் அந்த பிளேஸில் ஏகனாபுரம் பிளேஸ்லையோ இல்லை பக்கத்தில் இருக்கிற ஒரு பிளேஸ்லையோ மார்க் பண்ணி தரேன் இருக்காங்க. அந்த இடத்துல தளபதி அவர்கள், எங்கள் தலைவர் அவர்கள் அந்த விவசாய மக்களை சந்திக்கிறதுக்காக வரார். கட்டுப்பாடு எதுவுமே இல்லை. டைமிங் ஒன்றும் கன்ஃபார்ம் பண்ணலை. மேபி ஒரு மணி நேரத்துக்குள்ள டிஸ்கஸ் பண்ணிட்டு சொல்றேன். எந்த கட்டுப்பாடுமே இல்லை. இதுவரை எந்த கட்டுப்பாடும் இல்லை. அந்த 12ஆம் தேதி அன்னைக்கு அந்த 10ஆம் தேதி ப்ரோக்ராமில் எந்த இடத்துல வேணாலும் மீட் பண்ணலாம். பரந்தூர் மக்களை நீங்க சந்திக்க வரீங்க, பரந்தூர் மக்களை சந்திச்சுக்கலாம். அதே போல வெளியில இருந்து ரசிகர்கள் வருவாங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு, அந்த மாதிரிலாம் ஒரு இடத்துல செக் போஸ்ட் போட்டுருக்கோம், அந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது எவ்வளவு பேர் பங்கு பெறும்? அதாவது ஒரு பகுதியில் இப்போ காஞ்சிபுரம் பகுதி போகிறோன்னா காஞ்சிபுரத்தில் இருக்கிற எங்களோட நபர்கள், எங்களோட நிர்வாகிகள் வருவாங்க. அது எப்பவுமே அந்தந்த இடங்களில் போனால் ஒரு ரெகுலராக வர்றது தான். அதை தவிர மற்ற ஏரியாவில் மற்ற டிஸ்ட்ரிக்டில் வந்து மற்ற ஏரியாவில் வர்றவங்க வர மாட்டாங்க. சரி, இப்போ அந்த விவசாயிகளை சந்திச்சு அவரோட பேசுறாரு, அப்புறம் சிறப்பு ஏற்றாரு. பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா சார் அன்னைக்கு? ஏன்னா இது வரைக்கும் சந்திக்கல, முதல் முறையாக விவசாயிகளை பார்க்கறதுக்காக வரும். ஒரு பர்டிகுலராக அந்த இடத்துல இருக்கிற விவசாயிகளை பார்க்கறதுக்காக வரும். ஸோ அது ப்ரோக்ராம் மட்டும்தான் அன்னைக்கு இருக்கும். அதுக்கே டைம் கரெக்டாக ஆகும்னு நினைக்கிறேன். ஆண்டு முதல் அரசியலோட முதல் பயணம் இது. இந்த மாநாடுக்கு அப்புறம் மிகப்பெரிய ஒரு பயணமாக இந்த ஆண்டு தொடங்கியிருக்கோம். இது வரைக்கும் பத்திரிகையாளர் சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஏன்னா அந்த இடத்துல வரவங்கலாம் பத்திரிகையாளர் சந்திச்சுட்டு போவாங்க. மக்களிடம் இல்லை, அப்படி இல்லை. நம்ம காவல்துறை அனுமதி, காவல்துறையில் வந்து பந்தோபஸ்து கேட்ட மாதிரி 10ஆம் தேதி அந்த விவசாய மக்களை சந்திக்கிறதுக்காக ப்ரோக்ராமுக்கு வராரு. 20 அந்த ப்ரோக்ராமுக்காக வராரு. அந்த விவசாயிகளை சந்திச்சுட்டு மற்ற வேலைகள் என்னவோ அதை ஃபாலோ பண்ணுவார். மேற்கொண்டு நம்ம நீங்கள் சொல்கிற பத்திரிகையாளர் சந்திப்பெல்லாம் வந்து ஃபியூச்சரில் வந்துட்டு அழைப்பு கொடுத்துருக்காரு செல்வ பெருந்தகை, இந்த கூட்டணிக்கு வந்துருங்க, ஆர்எஸ்எஸ் பக்கம் போயிட்டு அதுக்கெல்லாம் நிறையா தூரங்கள் இருக்குது, ட்ராவல் பண்ண தூரம் நிறையா இருக்குது. அப்போ அதை பற்றி பேசலாம். விவசாயிகள் சந்திக்கிற நேரம் எவ்வளோ நேரம்? விவசாயிகளுக்கு தேவையான சந்திக்க வேண்டியதான். 1 மணி நேரமா, 1/2 மணி நேரமா, இன்னும் திட்டமிடல. இனிமேல் தான் அவர் பேசியிருக்கோம். அவரோட அட்வைஸ்லாம் கேட்டிருக்கோம், கைட்லைன்ஸ்லாம் கேட்டிருக்கோம். அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி 1 மணி நேரமா, 2 மணி நேரமா, 3 மணி நேரமாங்கிறது